ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எல்லோ கலருக்கு க்ரீன் கலர் நல்லா தெரியுங்கிறதுனால நான் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து 3 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஸ்டெம் ஸ்டிச் தான் போட போகிறோம். இது எல்லாமே நம்ம பேசிக் ஸ்டிச்சஸில் பார்த்தது தான். இப்போது நீடியில் கொஞ்சம் கேப் விட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணோம்னா அந்த கேப்பில் வந்து த்ரெட்டை எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அழகாக ரோல் பண்ண மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண இடத்துல நம்ம எடுத்துக்கணும். த்ரெட்டை வந்து ஒவ்வொரு டைமும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பில் வந்து நீடியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் நீடியில் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். எப்போவுமே பேக் ஸ்டிச் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி டிசைன்ஸ் போடும்போது வேறு வேறு ஸ்டிச்சஸ் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் நிறைய இருக்குல்ல, ஒரு 20 ஸ்டிச்சஸ் பக்கமாக இருந்தது. அந்த 20 ஸ்டிச்சஸில் ஏதோ ஒன்று வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமவே இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு நெக் டிசைனுக்கும் ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு குர்த்தி இருக்குது அப்படின்னா அது வந்து வெறும் ப்ளைனாக இருக்குது அப்படின்னா இதுக்கு இது மாதிரி வந்து நெக் டிசைன் வந்து நீங்கள் போடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போல்லாம் நான் வந்து நிறைய பேர் வந்து ப்ளைன் மெட்டீரியல் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க. அது மாதிரி ப்ளைன் மெட்டீரியல் எடுக்கும்போது இது மாதிரி நெக் டிசைன் நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெம் ஸ்டிச் தான் வந்து போடுறேன். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. அந்த இலைக்கும் ஃபுல்லாகவே வந்து இந்த டார்க் க்ரீன் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இது வந்து ஒவ்வொன்றும் வந்து இப்போ வந்து அந்த கெவை மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துட்டு அந்த லீஃப்கெல்லாம் வந்து வேறு கலர் கொடுத்தீங்கன்னாலும் அழகாக இருக்கும். இல்லை ஒரு இலைக்கு வந்து டார்க் கலர், ஒரு இலைக்கு வந்து லைட் கலர் அப்படி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே கலர் தான் கொடுக்குறேன். பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது நம்ம லீஃப் போடலாம். லீஃபும் வந்து சேம் தான். நம்ம நார்மலாக எப்பவும் போடுற லீஃப் தான் வந்து இதில் போட போகிறோம். மேலே டாப்பில் சென்டர் ட்ரா பண்ணியிருக்கிறதுல சென்டரில் நீடியில் வெளியே எடுத்துக்கணும். இப்போது அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு டைம், ரைட் சைடு ஒரு டைம் மாற்றி நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப் வந்து கீழே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ரைட் சைடு போடலாம். இல்லை வந்து இது மாதிரி மாற்றி கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் வந்து கீழே வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த லீஃப் வந்து ஷேப் கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரா பண்ண லைன் மேலேயே வந்து த்ரெட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். பார்த்திங்க அப்படின்னா இலை போட்டு முடிச்சாச்சு. இது குட்டியாக போட்டிருக்கறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இதே போல் தான் வந்து நம்ம எல்லா இலையுமே போடணும். சின்னதாக போட்டிருக்கனால ரொம்ப ஈஸியாக போடலாம். நான் 3 ஸ்டாண்ட் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் லீஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டு நீங்கள் அடுத்தது இலை போடும்போது 6 ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இலை வந்து இன்னும் சட்டுன்னு சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் ஏன் 3 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது 3 ஸ்டாண்ட் போடும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் போல்டாக கிடச்சிது. அதனால் நான் 3 ஸ்டாண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாம் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைனு. நான் அழகாக வந்து ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்குக்கும் நம்ம நெக் லைனுக்கும் வந்து நம்ம ஸ்டிச் கொடுத்துடலாம். அதுக்கும் நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சே தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல்லாக நெக் டிசைன் மட்டும்தான் வந்து இப்போ கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்லீவும் நம்ம வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஈஸியாக நெக்குக்கு வந்து நீங்கள் நெக் லைன் ட்ரா பண்ணும்போது உங்களோட பழைய குர்த்திஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நெக் சைஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் அவங்க குர்த்தி சைஸை வச்சு நீங்கள் நெக் ட்ரா பண்ணிவிட்டு டிசைன் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இது வரைக்கும் நெக்லைன் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஃப் வந்து டபுள் கலர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து வேறு மாதிரி அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. எண்ட் நாட் எப்பவும் போடுற மாதிரி தான் நல்லா டைட்டாக நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே ரவுண்டாக குட்டி குட்டியாக போட்டிருக்கலாம். அதுக்கு வந்து நான் பீட்ஸ் ஒயிட் கலர் பீட்ஸ் போடுறேன். ஏன்னா இந்த க்ரீன் கலருக்கு இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்க்கு க்ரீன் கலரில் வந்து ஒயிட் கலர் வச்சா சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஒயிட் கலர் பீட் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுனதுனால நான் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை வந்து எனக்கு நான் த்ரெட்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 5 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் அது மாதிரி பீட் மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பீட்ஸே வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ் வந்து நீங்கள் என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கு வந்து எது த்ரெட்டு வந்து நல்லா வந்து லுக்காக தெரியுமோ அந்த கலரில் லீஃப் போட்டுட்டு ஸ்டோனும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஃபுல்லாத்துக்கும் கோர்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் கோர்த்து முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன் தான். ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஸ்டிச் தான் யூஸ் பண்ணோம். அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.